சரியான நேரத்துல உறுதியாக சொல்றது கடமையாக நடக்க வேண்டும். இல்லவா என்றால் மௌனமே ஆக பெரிய பயங்கரமான எதிரியின் ஆயுதம். மௌனம் செலுத்துறது ஆக பெரிய எதிரியின் ஆயுதம். சத்தியத்தை சத்தியம் என்று சொல்லாமலுக்கு, அசத்தியத்தை அசத்தியம் எடுத்து காட்டாமலுக்கு மௌனம் செலுத்துறது அசத்தியவாதியின் ஆட்டத்துக்கு சம்பந்தம், சத்தியவாதியின் இழிவுகளிட குரலுக்கு சம்பந்தம். சத்திய குரலுக்கு ஆதரவு என்றால் அதுக்கு எதிர்ப்பா வரும் குரல்களும் சாட்டுகளும் மாயஜாலங்களுக்கு இந்த படிச்சவர்கள் ஏன் மௌனம்? இந்த அல்லாஹ்க்கு பயந்தவங்க ஏன் மௌனம்? இஸ்லாம் வரலாறை தெரிஞ்சவங்க ஏன் இந்த மௌனம்? உலகம் காணாத காட்சியா எதிரின் சூழ்ச்சி? ஏன் இந்த மௌனம்? ஏன் படிச்சவன் வாய் திறக்க மாட்டான்? வரலாறை வாசித்து காட்டு. உன்ன முஸ்லிம் யாரு, உன்ன எதிரி தான். கிதாப் வாசிக்க தெரியவா? வரலாறை தேட தெரியவா? ஷியா சுன்னா என்றது ஒரு வரலாறு, ஒரு கொள்கை, ஒரு பரம்பரையின் அடிப்படையில். ஷியாவை சொன்னா சும்மாவா சொன்னோம்? இது என்ன ஊட்டு சண்டை அல்ல, என்ன குஷினி பிரச்சனை அல்ல. இது இஸ்லாமிய உம்மத்தின் சஹாபாட எதிரிகளின் கொள்கை. சஹாபாவை இழிவாக்க வந்த கொடி. இது தலை தூக்குது, இது ஆட்டம் காட்டுது, மயக்குது. என்ன சொல்றாங்க? இந்த நேரத்துல ஆக குறைஞ்சது மௌனமாகி. சுப்ஹானல்லாஹ். இவனால் அனைத்தும் யார் அழிப்பாடல்? ஷைத்தானின் படை, சஹாபாக்கள் எதிரிகள். குர்ஆனை தவறா மொழிபெயர்ப்பு செஞ்சு வழிகேட்ட பாதைக்கு அடையாளம் காட்டும் பொழுது தான் மௌனம். சரி, படிச்சில்ல, விளக்கம் இல்ல, கொள்கை தெரியா, அகீதா தெரியா, இவனால அடைய முடியாது, விளங்க முடியாது, மௌனம் என்று நாங்க மிச்சம் அதை கிண்டவில்லை, காட்டினோம். வழிகேடை கடமையாக விட்டோம். ஹதீஸிலே ஹதீஸோட மோதி புத்தியோட தடுத்து குர்ஆனுக்கு முரணா காட்டி எத்தனை ஹதீஸை மறுக்க, புகாரின ஹதீஸா, முஸ்லிம் ஹதீஸா, முத்தஃபிக் அலைஹா, இது அத்தனையிலையும் பதில் கொடுத்து அவன் அத்தனை பேரும் மௌனம். ஏன் மௌனம்? சனது விளப்பம் இல்ல, ராவியலை பற்றி தெரியா, ரிவாயத் கல்வி இல்ல, ஜமுல் ஹதீஸ் தெரியா, உசூல் தெரியா, அகீதா தெரியா என்று சுட்டோம். ரைட், அது காரணமா அவனுக்கு பேசுறதுக்கு தகுதி இல்ல. மௌனம். தௌஹீதிலே ஷிர்க்களும் குஃப்ர்களும் பிதத்தலும் வழிகேடலும் தியாகங்களும் தர்காக்களும் மற்றும் குஃப்ருக்கு மேல குஃப்ர். கிதாபு தௌஹீதை ஒரு எதிரியாக அடையாளம் காட்டி அவன் ஒரு வஹாபி, கிதாப் தௌஹீத் சுமந்தவன் ஒரு தீவிரவாதி என்றெல்லாம் ஆட்டம் கொடுக்கிறதுக்கு அவனுக்கு குரல் உள்ளது, அதுக்கெல்லாம் பங்குள்ளது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் விளக்கம் காட்டினா ஒரு தீவிரவாதி. ஏன்? கபர் வணக்கம் கிடையாது, அல்லாஹ்வோட யாரை வணங்கப்படாது, ஷிர்க் இடமில்லை, அல்லாஹ்வை தனித்ததாக வணங்குறது, செயல்பாட்டில் வாழ்றது. கிதாபு தௌஹீத் அதை செயல்பாட்டில் கொண்டே தீரும். அப்ப குரல் கொடுக்க அவனுக்கு சக்தி இருந்தது, பலம் இருந்தது. ஏழுமான தடைக்கு மோச்செடுத்து அல்லாஹ் போதுமானவன். இப்ப என்ன? உனக்கு அகீதா தெரிய வேணும் ஒரு அவசியம் இல்ல, உனக்கு தஃப்சீரும் உசூலும் தெரிய வேணும் ஒரு அவசியம் இல்ல, உனக்கு ஹதீஸும் சனதும் ரிஜாலும் படிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்ல. வரலாறு வாசி, மொட்டையா வரலாறு வாசி, கதையா காணுவி சஹாபாக்களுடைய எதிரிகள் யாரு. சஹாபாக்கள் எதிர்ப்பா போட்ட திட்டங்களை இமாமல் தெளிவா எழுதி விட்டாங்க. யாரு? நானும் நீங்களும் சேர்ந்த இன்றைய காலம் அல்ல. அல்-இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் பிதாயா வன் நிஹாயா, இப்னு ஜௌதி அல் முன்ததிர், இப்னு அசீர் அல் காமில் ஃபி தாரீஹ், இமாம் அஸ்-ஸஹபி தாரீஹ் இஸ்லாம், அந்த அஇம்மா எங்களுக்கு முன்னால உள்ள அஇம்மா எழுதிய வரலாறை காட்டுறாங்க. இதே படிக்கலாம் பெற்ற இல்ல, படிச்சுட்டு சொல்ல தகுதி இல்லாதவன் ஆகிட்டான். சொல்ல தகுதி இல்லாதவன் தான் உண்மை. ஏன்? உன் நகம் வெளியே வரும், நீ தாகண்டு நீ சொல்றது கடமையாம். சோதரர்களே, இஸ்லாமிய உள்ளங்களே, இந்த மௌனம் பயங்கரம். யஹ்யா சில்மி சொல்றான், ராஃபிதா இவ்வாறு ஆடும் காலத்துல
அழைப்பாளர்கள் அதனுடைய அடையாளத்தையும் வழிகேடையும் காட்டாமலுக்கு மௌனமாக இருக்கிறது பயங்கரமான அடையாளம், பயங்கரமான வழிகேடரின் தோழர் என்றதுடைய ஒரு முத்திரை அவனுக்காக சம்பந்தமாக்கான். தெளிவாக இதை பதிஞ்சு வைங்கோ. நான் இல்ல, என் பரம்பரைக்கு பின்னால பரம்பரைகள் இதை நீங்க பூமியிலை காண்பீங்க.